வணக்கம். வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். இன்றைக்கு நாம் இந்த செல்போன், லேப்டாப்பு அதெல்லாம் பயன்படுத்துகிறோம். பிள்ளைகள்கிட்ட எச்சரிக்கை கொடுக்குறோம். வைப்ரேஷன் இருக்குது, அதனுடைய இதெல்லாம் இருக்குது, தாக்கம்லாம் இருக்குது, மேக்னெட்டிக் பவர்லாம் இருக்குது, அதை நீங்கள் நிறையா யூஸ் பண்ணாதீங்க. கண்ணுக்கிட்ட வைக்காதீங்க, தலைக்கிட்ட வைக்காதீங்க, காதுகிட்ட வைக்காதீங்க, ஹார்ட்டுக்கிட்ட வைக்காதீங்கன்னு நிறையா சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஒரு பெண்மணி அவர்கள் பயன்படுத்திய சமையலறை முழுக்க கதிரியக்க பாதிப்புகள் இருக்கும். அவர்கள் எழுதிய டைரி, அவர்கள் குறிப்பெடுத்த புத்தகம், அவர்கள் எழுதி வைத்த சமையல் குறிப்புகள், அவர்களுடைய அறிவியல் சம்பந்தப்பட்ட படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான புத்தகங்களிலும் நோட்டுகளிலும் கதிரியக்கத்தினுடைய எஃபெக்ட் இருந்துகிட்டே இருக்கு. இன்றைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவர்கள் வாழ்ந்த வீடு, அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், அவர்கள் இருந்த அந்த சூழ்நிலை எல்லாத்துலேயுமே ரேடியோ ஆக்டிவிட்டி, அதாவது கதிரியக்க தன்மை நிறைந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு வாழ்க்கையை ஒருத்தர் வாழ்ந்திருக்கிறாங்க. யாருன்னு தெரியுமா? கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேடம் மேரி கியூரி. மேடம் மேரி கியூரி போலந்து நாட்டில் 7/11/1867 பிறந்து பிரான்ஸ் நாட்டில் 4/7/1934 அந்த நாளில் இறந்து இந்த உலகத்திற்கு பல விடிவுகளை கொடுத்து சென்ற மிகப்பெரிய ஒரு அறிவியல் மேதை. அவர்களுடைய பிறப்பு போலந்து, அவர்களுடைய இறப்பு பிரான்ஸ். நடுவில் கொஞ்ச நாள் அவர்கள் ரஷ்ய குடியுரிமை பெற்று வாழ்ந்திருந்தாங்க. இந்த திரு தேவா இசையமைப்பாளர் அவர்கள் ஒரு பாட்டு இசையமைத்திருப்பார், பாடியிருப்பார், சலோமியா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சலோமியான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சாலே எனக்கு ரொம்ப ஆங்ஸைட்டி, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தா மேடம் மேரி கியூரி அவர்களுடைய வரலாறு, வாழ்க்கையை பற்றி படிக்கும்போது அவர்களுடைய பெயர் தான் சலோமியா. அவர்களுடைய முழுமையான பெயர் என்ன அப்படின்னு சொன்னால் மரியா சலோமியா ஸ்கவுடாஸ்கா கியூரி. அவர்களுடைய பெயர் தான் சலோமியா. இனிமேல் அந்த சலோமியா அந்த பாட்டு பாடினாலும் சரி, கேட்டாலும் சரி, மேரி கியூரி அவர்களை பற்றி தான் எல்லாரும் சிந்திக்கணும். சுண்டக்கஞ்சி சோறை பற்றியோ சுதும்பு கருவாடு பற்றியோ யாரும் சிந்திக்கக்கூடாது. மேடம் கியூரி, அந்த சுதும்பு கருவாடு இல்லையா, கருவாடு பதப்படுத்த, அதுக்கே அவங்க தான் அடிகோல். அந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கு முக்கிய அடிகோல் வித்திட்டவர் மேரி கியூரி தான். அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது கொஞ்சம் பார்க்கலாமா? போலந்தில் பிறந்து ரஷ்யாவில் வளர்ந்து பிரான்சில் வாழ்ந்து இறந்தவர் மேடம் கியூரி அவர்கள். அவர்களுடைய மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி. திரு ரான்ஜன் அவர்கள் எக்ஸ்ரே கதிர்கள்லாம் கண்டுபிடித்தார் அவருக்கு முன்னாடி. அதை இன்னும் ரொம்ப ஆராய்ச்சி செய்து அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி கதிரியக்க விளைவுகளை மிக உலகத்திற்கு மிக சிறப்பான முறையில் வெளிப்படுத்தியவர் தான் மேடம் கியூரி அவர்கள். இயற்பியல், வேதியியல் இரண்டு துறைகளிலும் சிறப்பாக பணியாற்றியவர், சிறப்பாக ஆராய்ச்சிகளை மேற்கொண்டவர். முதல் பெண் பேராசிரியர் எங்க அப்படின்னு சொன்னா பாரிஸ் யூனிவர்சிட்டியில், பிரான்ஸ்ல 1903 அவங்க முனைவர் பட்டம் பெறுகிறார்கள், டாக்டரேட் முடிக்கிறாங்க. அந்த 1903 ஆண்டே இயற்பியலுக்கான நொபல் பிரைஸ் அவர்களுக்கு கிடைக்கிறது. அவரோடு சேர்ந்து பெர்குரேல் அப்படிங்கிற ஒரு அறிஞரும், அறிவியல் அறிஞரும் சேர்ந்து அந்த நொபல் பிரைஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. 1911 2வது நொபல் பிரைஸ் அவருக்கு கிடைக்கிறது. இந்த தடவை வேதியியலுக்கு, கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல அவருக்கு கொடுக்குறாங்க. அது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா ரேடியம் பொலானியம் என்ற தனிமங்களை தனித்தனியாக பிரித்து கண்டுபிடித்தாங்க. அணுக்கதிர்வீச்சிலிருந்து இந்த 2 தனிமங்களை ரெண்டா பிரிச்சு அதை கண்டுபிடிச்சு உலகத்திற்கு கொடுத்ததற்காக அவர்களுக்கு வேதியியலுக்கான நொபல் பிரைஸ் 1911 வழங்கப்பட்டது. இந்த உலகத்திலேயே 2 நொபல் பிரைஸ் பெற்ற ஒரே நபர் அவங்க மட்டும்தான்.
அதுவும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் ஒரு 8 ஆண்டுகளுக்குள்ள 2 நொபல் பரிசுகளை பெற்ற மிகப்பெரிய ஞானி, அறிவியல் விஞ்ஞானி அவர்கள் மட்டும்தான். மேடம் மேரி கியூரி அவர்கள். ஒரு பெண் எவ்வளவு சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு பெரிய உதாரணம். பலரும் அச்சப்பட்ட ஒரு துறை, பலரும் ஒதுங்கி சென்ற ஒரு துறை. ஏன்னா நேரடியான பாதிப்பு நிறைய இருக்கும் அதனுடைய ஆராய்ச்சி தன்மைகளில். அவருடைய வாழ்க்கை முழுக்க கதிரியக்கத்தோடவே அவர்கள் செயல்பட்டார்கள். அதனால தான் நான் முன்னாடி அறிமுகத்தில் சொன்னது போல அவர்கள் தொட்ட எல்லா பொருள்களிலும் கதிரியக்கம் இருந்து கொண்டே இருந்தது, ரேடியோ ஆக்டிவிட்டி இருந்து கொண்டே இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அவருடைய சமையல் குறிப்பு புத்தகத்தில் கூட அது இருக்குமா. அப்போ எந்த அளவிற்கு அவர்கள் அதை நுணுக்கமாக ஆராய்ச்சி செய்து இந்த உலகத்திற்கு நன்மை பயத்திருக்கிறார்கள். இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸ் கேன்சர் தான். கேன்சரில் நோயாளிகளுக்கு, புற்றுநோய் நோயாளிகளுக்கு கொடுக்கப்படுகிற கதிரியக்க வீச்சுக்கு அடிப்படை வித்திட்டவரே மேடம் கியூரி அவர்கள் தான். ஸோ எவ்வளோ பெரிய சாதனை படைத்த ஒரு பெண். அந்த பெண்ணை பிரான்ஸ் நாடு மிக சிறப்பான முறையில் கௌரவித்தது. அது என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க இறக்குறாங்க 1934 இறந்துடுறாங்க. அவங்க இறந்து அவருடைய சொந்த நாட்டில், போலந்து நாட்டில் அவருடைய கணவர் கல்லறையிலேயே அவர்களையும் அடக்கம் செய்கிறாங்க. இந்த அடக்கம் செய்யப்பட்டு ஏறக்குறைய ஒரு 60 ஆண்டுகளுக்கு கடந்த பிறகு 1995ஆம் ஆண்டில் பிரான்ஸ் நாட்டிற்கு அந்த கல்லறையே மாற்றப்படுகிறது. அந்த கல்லறை முழுமையாக பிரான்ஸ் நாட்டிற்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்த உலகத்திலே வேறு எந்த பெண்ணுக்கும் நடக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவம், மரியாதை இது. பிரான்ஸ் நாட்டில் அந்த கல்லறை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 60 ஆண்டுகள் கழித்து 61வது ஆண்டில் 1995 அந்த கல்லறை பிரான்ஸ் நாட்டிற்கு மாற்றப்பட்டு இன்று கௌரவிக்கப்பட்டார். நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும், இதற்கு இடையில் அவர் குடும்ப வாழ்க்கை நடத்தியிருக்கிறார், பிள்ளைகளை பெற்றிருக்கிறார், கணவரோடு வாழ்ந்திருக்கிறார், எல்லாத்தையும் நிறைவாக செய்து, ஆனாலும் இன்னும் உச்சபட்சமாக உலகத்திற்கு மிகப்பெரிய அறிவியல் முன்னேற்றத்தை கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பெண்களை, நம்முடைய பெண் பிள்ளைகளை கொஞ்சம் சுதந்திரமா விட்டோம்னா நிறைய நல்ல காரியங்களை அவர்கள் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் எதில் பெண்களை முன்னேற்றி கொண்டிருக்கிறோம்னு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். தொலைக்காட்சியை திறந்தால் போதும், பெண்கள் நல்லவர்கள் பாதி தீயவர்கள் பாதி என்ற மாதிரி, கடவுள் பாதி மிருகம் பாதிங்கிற மாதிரி மெகா சீரியல் ஓடிட்டு இருக்கும். ஒரு வீட்டில் 4 பெண்கள் இருந்தாங்கன்னா 2 பேர் நல்லவங்க, 2 பேர் கெட்டவங்க. இந்த நல்லவங்களுடைய பாதிப்புகள் எல்லாம் கெட்டவங்களும், கெட்டவங்களுடைய பாதிப்புகளும் நல்லவங்களும் மாறி மாறி பேசியே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரியான பெண்கள் எல்லாம் நாம் எப்படி, எந்த தொலைக்காட்சியிலாவது டிஸ்கவரி மற்றபடி அந்த ஒரு சில சேனல்களை தவிர மற்ற நம்முடைய பொழுதுபோக்கு சேனல்களில் இந்த மாதிரியான பெண்களை பற்றிய செய்திகள்லாம் எங்கேயாவது வருதான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. ஒரு சில சேனல்களில் செய்திகளுக்கு நடுவுலலாம் சில குறிப்புகள்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதுவும் இல்லாமல் போச்சு. ஸோ தலைமுறையாக நாம் பயன்படுத்துகிற எல்லா பொருட்களிலுமே, உணவு பதப்படுத்தப்பட்ட உணவுகள் எல்லாம் இப்போ நிறைய பயன்படுத்துகிறோம், நிறைய சாப்பிட்றோம். கருவாட்டிலிருந்து சிப்ஸ் வரைக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் அமைத்து கொடுத்தவர் திருமதி மேடம் கியூரி. மேடம் கியூரி அப்படின்னு சொல்லிட்டு கௌரவமாக சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய மேடம்ஸ் இருக்காங்க, ஆனால் எல்லாரும் கியூரியா இருக்கிறவங்களா கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்முடைய கியூரியாசிட்டியை கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். நாம் மேடம் கியூரியாக வாழவில்லை என்றாலும் மேடமாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். நம் மதிப்புக்குரிய பெண்களை உருவாக்குவோம். பெண்களின் மதிப்பை உயர்த்த முற்படுவோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு ஒரு நல்ல உணவுப் பொருள் சுண்டைக்காய். சுண்டைக்காய் அளவில் சிறியது தான், ஆனால் அதற்கு நிறைய குணங்கள் இருக்கு, மருத்துவ குணங்கள் இருக்கு. வயிற்றுல பூச்சி இருக்கு, வயிற்றுல பூச்சி சேர்ந்துருச்சு, அதனால நிறைய பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னா சுண்டைக்காய் சாப்பிட்டால் அது குணமாகிடும். அதே போல ரத்தத்தில் அழுத்தம் இருக்கு, பிளட் ப்ரெஷர் இருக்கு, ரத்தம் சரியான வகையில் நமக்கு செயல்படலை அப்படின்னு சொன்னா சுண்டைக்காய் அதுக்கான தீர்வாக அமைகிறது. அதே போல டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், நீரிழிவு
சர்க்கரை நோயாளிகள் அவர்களுக்கு வந்து சுண்டைக்காய் வந்து சிறந்த மருந்து. அதை ரெகுலராக எடுத்துக்கிட்டாலே அதனுடைய தாக்கம் குறைய ஆரம்பிக்கும், வீரியம் குறையும். அதே போல நம்முடைய செரிமான பிரச்சனைகளை நீக்குவதற்கு சுண்டைக்காய் ஒரு சிறந்த உணவு. சுண்டைக்காய் பல வகையில் நாம் பயன்படுத்தி சாப்பிடலாம். சுண்டைக்காய் கூட்டு வைக்கலாம், குழம்பு வைக்கலாம், வற்றல் செய்து அதை பொரித்து சாப்பிடலாம். எல்லாவற்றிலும் நல்ல பலன் தரக்கூடிய ஒரு சுண்டைக்காய் தான். மோரில் ஊற வைத்து சாப்பிடும்போது மிக சிறப்பான பலனை தரும் சுண்டைக்காய். சுண்டைக்காய் அளவில் சிறியதுதான் என்றாலும் அதனுடைய பலன்கள் மிகவும் பெரியது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சிறிய சிறிய நல்ல செயல்களை செய்து எல்லோருக்கும் நல்லவர்களாக வாழ முயற்சி செய்வோம். வாழ்க மகிழ்வுடன்.